Hello mommies, இன்னைக்கு நம்ம சேனல்ல புரோட்டீன் அதிகமுள்ள ஒரு லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது பேபியோட ஹெல்தியான weight gain அப்புறம் மசில் டெவலப்மென்ட்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பா டேஸ்டும் டிஃபரண்டா இருக்கும். குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிச்சிரும். செய்யறதும் ஈஸியா குயிக்காவே செஞ்சிரலாம். இதை 8 monthsல இருந்து பேபிக்கு லஞ்ச்ல கொடுத்துக்கலாம். இதுல நிறைய குட் ஃபேட் இருக்கறனால பிரெயின் டெவலப்மென்ட் அப்புறம் ஸ்கின்னுக்கும் நல்ல ஒரு க்ளோவும் கொடுக்கும். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோ பாருங்க, அப்பதான் நிறைய மம்மிஸ்க்கு இது போய் ரீச் ஆகும். அப்புறம் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது பண்றதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கோங்க. இதை குக்கர்ல சேர்த்துட்டு இது கூட ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு பாசிப்பயிறு இதை நைட்டே ஊற வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா பண்ணுறதுக்கு ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி வெந்நீரில் ஊற வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு பெரிய கிளாஸ்க்கு 1 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள், கொஞ்சமாக பெருங்காயம் நல்லா டைஜஸ்ட் ஆகிறதுக்காக சேர்த்துட்டு ஒரு 5-6 வெந்தயம் இது கூட சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்த்துக்கும் போது பாடி ஹீட் இருந்ததுன்னா குழந்தைங்களுக்கு நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். வாயில் வயிற்றுலலாம் வர்ற புண்ணெல்லாம் நல்லா சீக்கிரமே ஆற்றிரும். இது கூட நீங்கள் வெஜிடபிள் சேர்த்துக்கணும் அப்படின்னா கேரட்டை வந்து குட்டி குட்டியாக நறுக்கிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை மூடிட்டு ஒரு 6லேருந்து 7 விசில் விட்டுறலாம். இது ஆனதுக்கப்புறம் குழந்தைங்க சாப்பிட்ற பதத்துக்கு நல்லா மசிச்சு விட்டுட்டு இது கூட தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். இது முதல்ல எடுத்த தேங்காய் பால் தான். இது 9 மாதத்துக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு 100 ml அளவு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். ஒரு 8லேருந்து 9 மாத குழந்தைங்களுக்கு இதில் பாதி அளவாக கூட சேர்த்துக்கலாம். 1 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு தேங்காய் பாலுக்கு பதிலாக பசும்பால் கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் அடிக்கடி சேர்த்துக்கும் போது குழந்தைங்களுக்கு ஹெல்தியான முறையில் வெயிட் கெயின், பிரெயின் டெவலப்மெண்ட் அப்புறம் தோலை நல்லா அதாவது ஸ்கின்னை நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு, ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு க்ளோ கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். மைல்டாக ஸ்வீட் டேஸ்ட்டு வரும். குழந்தைங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே பிடிக்கும். நம்ம பிரியாணியில் தேங்காய் பால் சேர்க்கும் போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும்ல, அந்த மாதிரி நல்லாவே டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு அந்த டேஸ்ட் ரொம்பவே பிடிக்கும். இவ்வளோ சத்தான டேஸ்டியான லஞ்ச் ரெசிபி ரொம்ப குவிக்காகவே ரெடி பண்ணிடலாம். வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டும் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.